ஹாய் எல்லாருக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இட்ஸ் மீ பிரமிஷா ஜெரால்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி கதை பார்க்கலான்னு கதை சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே, வாங்க எல்லாரும் கதை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு ஜாலியான கதை. பேய்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? தலைவரி கோலமா, வெள்ளை சரி கட்டிக்கிட்டு, அப்படியே கொடூரமா அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. ஆனால் நம்ம கதையில் வரப்போகிற பேய் இந்த மாதிரி இல்லை. ரொம்ப அழகான பேய். இப்போது பேய்க்கு இன்ட்ரோ போதும். நம்ம கதையோட ஹீரோ பக்கம் வரலாமா? ஹீரோவோட பேர் பவுடர் பாண்டி. ஏன் அந்த பேர் அப்படின்னா, நிறைய பவுடர் அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு திரிகிற ஒரு ஆள். அதனால பாண்டிக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை, ஒரு வீடு வாங்கணும், அதுவும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் பாண்டி கையில் கொஞ்சமாக தான் காசு இருந்துச்சான். அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டில் பேய் இருக்குது, அப்படி ஊர் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவனோட ஆசைனால அவன் அந்த வீட்டை வாங்கிக்கிட்டான். பேயாவது பிசாசாவது பார்த்துக்கலாம் என்னன்னாலும், அந்த ஒரு தைரியம்தான். ரொம்ப கம்மியான விலையில வாங்கினான். ஊருக்குள்ளே எல்லாரும் சொன்னாங்க, அது பேய் வீடு, அது வாங்காத, அந்த மாதிரி எல்லாருமே அவன்கிட்ட போயிட்டு விளக்குனாங்க. ஆனால் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், என்னோட கனவு நிறைவேறும் அந்த ஒரு இதில் அவன் அந்த வீட்டை வாங்கினான். அந்த வீட்டை வாங்கி த ஃபஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளாடி போய் படுத்து தூங்க ஆரம்பித்தான். அப்போது திடீர்னு ஒரு சவுண்டு கிச்சனில், ஏதோ பாத்திரங்கிற உருட்டுற மாதிரி, அங்கே இங்கே யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு. அப்போ அவன் எழும்பி போய் என்னன்னு பார்த்தான். போகிற வழியிலே நினச்சிக்கிட்டே போகிறான், அது ஒரு திருடனாக இருக்குமோ, ஏன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற வீடு, அதனால் திருட்டன் யாரும் புகுந்துட்டான் அப்படின்னு உள்ள இதில் அங்கே போய் கிச்சனில் போய் பார்க்குறான். போய் பார்த்தா தான் தெரியுது, உள்ளாடி அங்கே ஒரு பேய் நிற்குது. ஆனால் அந்த பேய் ரொம்ப அழகா அப்படி நிற்குது, ரொம்ப கொடூரமாலாம் இல்லை. இவனுக்கு பார்த்த உடனே ஒரே ஷாக், அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். பாண்டி அதை பார்த்து கேட்குறான், யார் நீ அப்படின்னு. அது அது இப்படி பார்த்துட்டு சொல்லுது, அந்த பேய் சொல்லுது, யாருடா நீ, ஏன் ஏரியாடா இது, வாங்கின உன் பாக்கில் தூங்கிட்டு இருக்கிற, என் ஏரியாவுக்குள்ளே நிம்மதியாக வர தூங்குறியா நீ, அந்த மாதிரி சொல்லுது. உடனே பாண்டி அப்படியே முழிச்சு கொடுத்துட்டு நிற்கிறான், என்னடா பேய் முன்னாடி நிற்குது அப்படின்னு. பேய் பேசிக்கிட்டே இருக்குது, என் ஏரியாவுக்குள்ளே நிம்மதியாக நீ கொரட்டை விட்டு வேற தூங்குறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. பாண்டி சொல்கிறான், அட பேயே, நான் இந்த வீட்டை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நீ வெளியில் போ அப்படின்னு இவன் சொல்கிறான். பாண்டி சொல்கிறான். பாண்டியும் பேயும் அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. பேய் ஷாக்காவி பார்க்குது. அடுத்தது, இந்த வீட்டுக்குள்ளாடி வர்ற எல்லாரையும் நான் அலற விட்டுருக்கிறேன், துண்டைக்கான துணிக்கானன்ட்டு ஓட விட்டுருக்கிறேன், நீ என்னடா பயப்படாமல் இப்படின்னு பேசுகிற அப்படின்னு கேட்குது பேய். தரேன்னு 2 பேரும் சண்டையெல்லாம் போட்டு முடிஞ்சு லாஸ்ட்டில் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளாடி வராங்க. அது என்ன அப்படின்னா, பேய்க்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமா. நான் பாட்டு பாடும் போதெல்லாம் நீ தாளம் கொட்டணும், அப்படின்னா ஓகே, நிம்மதியாக 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக 2 பேரும் பேசி முடிவெடுத்தாங்களாம். வேற வழியே இல்லாமல் பாண்டியன் சொன்னானா, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் ஓகே ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஆரம்பித்தாங்களாம். அப்படியே டைமும் ஆகுது, நேரமும் விடியுது. பொண்டாட்டி மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றி, எலும்பி போய் வேலையை பாரு அப்படின்றா. பாண்டி கண்ணை திறந்து பார்த்து, ஐயோ இதெல்லாம் கனவா அப்படின்னு பார்க்குறான். அப்புறமா இதை விட அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருந்துச்சு.
கனவு வாழ்க்கை. நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தோள்ல துண்டு தூக்கி போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போறான். அவ்வளோதான் கதை. நல்லா இருந்துச்சா? எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டோரி அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.